வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீங்கள் ஃபாரின்ல இருக்கீங்களா? உங்களுக்கு சொந்தமான வேக்கண்ட் லேண்ட், ப்ராப்பர்ட்டி, வீடு ஏதாவது இங்கே இருக்கா? அது எப்படி இருக்குது, என்ன நிலைமையில் இருக்குது, யாராவது உள்ளே வர்றானா போகிறானா அப்படின்னு நீங்கள் பார்க்க ஆசைப்படுவீங்கள்ல. இதை மாதம் லைவாக பார்க்கணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. வாழ்க்கையில் ஒரு மனுஷன் ஏதாவது சேர்த்து வைக்கணும், ஒரு புத்தகம் எழுதணும், ஒரு வீட்டை கட்டணும், ஒரு கல்யாணம் பண்ணணும், புள்ள குட்டியை பார்க்கணும், இப்படி பல ஆசைகளோடு தான் வாழ்கிறான். மிக முக்கியமாக சொத்து சேர்த்து வைக்கிறதுல மனித மனம் ரொம்ப ஆசைப்படுது. சொத்து இல்லைன்னா சுகமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில நேரம் பாருங்களேன், சேர்த்து வச்சதே இடைஞ்சலாக போகும். இப்போது எங்கேயோ ஒரு ஊரில் இருந்துக்கிட்டு இன்னொரு ஊரில் ஒரு சொத்து வாங்கி போடுறோம்னு வைங்க, பல வேலைகளுக்கு மத்தியில் ஒரு வருஷம் கண்டுக்கிடாமல் இருக்கும். ஒரு வருஷம் கழித்து போனால் அங்கே ஒருத்தன் கொடியை ஊனி குடிசையை நட்டு வச்சிடறான். இது நம்ம ஊர், நம்ம இடம், நம்ம சொத்துன்னு சொல்கிறதுக்கே கோர்ட்டு கேஸுன்னு போக வேண்டியிருக்கு. இந்த மாதிரி நெருக்கடிகள், அசட் என்பது லயபிலிட்டியாக மாறுகிற ஒரு அபாயம் இருக்கிறது. இதிலிருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு நிறுவனம், எத்தனையோ கம்பெனிகள் புதுசாக வருதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் சம்பந்தமான பிரச்சனைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு நிறுவனம், ஒரு புது கம்பெனி ஒன்று வந்திருக்கு. ஜோரா ப்ராப்பர்டைஸ். ப்ராப்பர்ட்டீஸ்ன்னு தானே சொல்வீங்க, இது ப்ராப்பர்டைஸ், டிஐஇஎஸ். டைஸ்னா ஒரு தொடர்பு, ஒரு பந்தம். ஜோரா ப்ராப்பர்டைஸ். இங்கே வீட்டை வாங்கி இடத்த வாங்கி போட்டுட்டு அமெரிக்காவில் இருக்காங்க, லண்டனில் இருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்தியாவுக்கு வர்றதே 5 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை. இந்த 4 வருஷம் 5 வருஷத்தில் அந்த இடம் என்ன ஆச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஜோரா ப்ராப்பர்டைஸ் செய்கிற சேவை என்ன தெரியுமா செய்கிறாங்க? என்னென்னா, உங்கள் இடத்துக்குரிய அந்த குறிப்புகளை கொடுத்துட்டிங்கன்னா, அந்த லொக்கேஷன் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, அடிக்கடி 6 மாதமோ 1 வருஷத்துக்கு ஒரு தடவை இவங்க அந்த இடத்துக்கு போய் அங்கே இருந்துக்கிட்டு வீடியோ மூலமாக உங்களை தொடர்பு கொண்டு இந்த இடம் இப்படி இருக்குது, என்ன செய்யணுமோ செஞ்சுக்கங்கன்னு சொல்லுகிற அளவுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தராங்க ஜோரா ப்ராப்பர்டைஸ். இந்த மாதிரி ஒரு வசதியை ஒரு நிறுவனம் தருகிறதுன்ற செய்தியை உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு கொஞ்சம் பாஸ் ஆன் பண்ணுங்கள். ஏன்னா நல்ல விஷயங்களை நாம் மட்டும் வச்சுக்காமல் 4 பேருக்கு பரப்பி விடலாம்ல. இப்போ தெருவில் ஒரு முனையில் டிராஃபிக் போலீஸ் நின்றுட்டு போகிற வர்றவங்களாம் செக் பண்ணுறாருன்னொடனே எதிர வர்றவங்க சொல்லுவாங்கள்ல, ஹெல்மெட்டை போடு, அங்கே ஒரு ஆள் நிற்கிறாருன்னு. நம்ம ஊரில் இந்த மாதிரி உதவிகளை நல்லா செய்வாங்க. நீங்களும் அந்த மாதிரி நான் சொல்லலை, இப்படி ஒரு அருமையான சேவை இருக்கிறதுன்றத உங்களுக்கு நேரடியாக பயன் இல்லாவிட்டாலும் மற்றவர்களுக்கு பரப்புங்க. உங்கள் சொந்தக்காரங்களுக்கு, நண்பர்களுக்கு ஜோரா ப்ராப்பர்ட்டிஸை பற்றி சொல்லுங்கள். ஒருவேளை அவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கலாம். சின்ன உதவி தானங்க. மனுஷ வாழ்க்கையில் நம்மால் செய்ய முடிஞ்சது அடுத்தவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகளால் தான் மனிதர்கள் நிரந்தரமாக உயிர் வாழ முடிகிறது. நன்றி, வணக்கம். ஜோரா ப்ராப்பர்டைஸ்.